கேம் சேஞ்சர் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, ஆவரேஜ் தான். ஸோ ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், இருந்தாலும் ஒரு பயம் இருந்தது. இந்தியன் 2 அப்புறம் சங்கர் சார் பண்ணுறாரோ ஐயோ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, ஒரு சின்ன கம்பேக்காக இருக்குது சங்கர் சாருக்கு. நிறைய பொலிட்டிக்கல் விஷயம் பேசியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் தான் ப்ரோ. இந்தியாக்கானதா இல்லை தமிழ்நாட்டுக்கான? தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டுத்தில் நடக்கிற பாலிடிக்ஸு, ஓவராலாக இந்தியாவில் எல்லா இடத்துல நடக்கிற பாலிடிக்ஸை ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அடுத்துன்னு ஒரு அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குது. அவர் படம்னாவே கொஞ்சம் பிரம்மாண்டமாக என்கேஜ் ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி இதில் இருக்கா இல்லை லேக் இருக்கா? இல்லை, படத்தில் லேகுன்றதை விட பிரம்மாண்டம்ங்கிறது நிறைய இருக்குது. ஆனால் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து பிரம்மாண்டமாக இருக்காங்க. பட் சாங்கில் வந்து செம்ம பிரம்மாண்டம். சாங்குக்கே ஏதோ 100 கோடி செலவு பண்ணியிருக்காங்களா, அது உண்மையாகவே எடுத்திருக்காங்க, அந்தளவுக்கு இருக்குது. எனக்கு என்னன்னா, இந்த படம் நீங்கள் ராம் சரணை வச்சு பண்ணதுக்கே தளபதி விஜயை வச்சு பண்ணிடலாம். ஸோ இது அவருக்கான ஒரு ஃபிட்டான கதையாக இருக்கும். அந்த லவ் போர்ஷனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு ராம் சரண் பார்க்கும்போதெல்லாம் ஏன் வந்து நான் அவர் ஃபேன் கிடையாது, விஜய் சார் ஃபேன் கிடையாது. பட் எனக்கு பார்க்கும்போது விஜய் சார் தான் மைண்டில் வராரு. எதுக்கு எங்கேயோ ராம் சரணை வச்சு பண்ணணும், அவரை வச்சு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஒன்லைன் அதுதான் ப்ரோ, நம்ம முதல்வன் சிவாஜி. ஸோ ஒரு சோஷியல் சேஞ்ச் மாதிரி சில விஷயம்லாம் காட்டுறாங்க. ஸோ சர்க்கார் படம் என்னவோ அதுதான் இந்த படம் கதையும். கிட்டத்தட்ட சர்க்கார் மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியாக சின்ன கிட்ஸ்லேருந்து வயசானவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஒரு பேக்கேஜாக ஒரு வாட்டி இந்த படம் மினிமம் கேரண்டியாக இருக்கும். படம் 10க்கு 5 தரலாம் ப்ரோ, அவ்வளோதான் தர முடியும்.